தாக்குதல் நிறுத்தத்தை முன்னதாக உறுதி செய்திருந்த பாகிஸ்தான் தற்போது மீண்டும் தாக்குதலில் ஈடுபட்டு வருகிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தற்போது நம்முடைய இணைப்பில் கர்னல் திரு ஜான் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான சண்டை நிறுத்தம் மாலை 5 மணி முதல் அமலுக்கு வந்ததா முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. கிட்டத்தட்ட 4 மணி நேரத்திற்குள்ளாக மீண்டும் தாக்குதலை தொடங்கி இருக்கிறது பாகிஸ்தான். அதுவும் அதிரடி தாக்குதல், ட்ரோன் அட்டாக், எல்லா ஆர்ம்ஸ் ஃபயரிங் எல்லாம் ஆயிருக்கு. இது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குது இந்த விஷயம். இதுல ஒண்ணு மட்டும் கிளியரா தெரியுது, தி ஆர்மி இஸ் நாட் இன் கண்ட்ரோல், இல்ல தேர் இஸ் சம் ப்ராப்ளம் இன் தி ஆர்ம்டு ஆர்மி. ஒருத்தர் சொல்றத ஒருத்தர் கேட்காம இருக்கிற மாதிரி தெரியுது. நானும் நினைச்சேன் இந்த சீசன் வந்து ஒரு புல்லட்டும் ஃபயர் ஆகாதுன்ட்டு. இப்படி ஆகும்போது அங்க ஒரு ஆர்மி வந்து ஒரு கண்ட்ரோல்ல இருக்குதா, ஆர்மி 2 டிவிஷன்ல இருக்குதா. சில பேர் சீஸ் ஃபயருக்கு அக்ரி பண்ணியிருக்காங்க, ஆனா அதுக்கப்புறம் இது ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. இல்லைன்னா நம்மளை ஏமாத்துறதுக்காக இந்த சீஸ் ஃபயர் பண்ணியிருக்காங்களா, இதுதான் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இதற்கு நம்மளுக்கு ஒரு நல்ல சிச்சுவேஷன். நான் சாயந்தரம் சில சேனல்ல சொன்னது போல நல்ல ஒரு வார்ல ஒரு சிச்சுவேஷன்ல நம்மளுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் கிடைக்கிற நேரத்துல இந்த மாதிரி சீஸ் ஃபயர் வந்திருக்குன்ட்டு. அதனால இது இப்படி ஆகும்போது அந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி நம்ம லாஜிக்கல் எண்டுக்கு இந்த போரை நம்ம எடுத்துட்டு போக வேண்டும். இரு நாடுகளின் ராணுவ தலைமை ஜெனரல்கள் தொலைபேசியில ஆலோசிச்சாங்க அப்படின்னு வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரியும் முன்னதாக சொல்லியிருந்தாரு. ஒரு பக்கம் துணை பிரதமர் வந்து சண்டை நிறுத்தத்தை உறுதி பண்றாரு. சற்று நேரத்திற்கு முன்னாடி பாகிஸ்தானுடைய பிரதமர் ட்ரம்புக்கு நன்றி சொல்றாரு. இப்படியாக ஒருபுறம் பாராட்டிவிட்டு மறுபுறம் தாக்குதல் நடத்துறது அப்படிங்கிறது அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய முரண்பாடை வெளிக்காட்டுகிறதா? அதேதான் நானும் சொல்ல வரேன். டிஜிஎம்ஓ போன்ல பேசினாலும், அவங்க இருக்க பிரசிடென்ட் போன்ல பேசினாலும், ஏன்னா இந்த சீஸ் ஃபயர் வந்து ஒரு புறமாக இருக்கிறது. இது அவங்களுக்காக ஒரு அட்வான்டேஜாக இருந்த சீஸ் ஃபயர், இது நம்மளுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். அதனால்தான் நம்ம பிரதமர் நன்றி சொல்லல, அவங்க பிரதமர் நன்றி சொல்லியிருக்காரு. இப்போ பிரதமரோட பேச்சு யாரும் கேட்காம இருக்கிறாங்களா, இல்ல ஏதோ ஒரு ஃபயர், ஏதோ ஒரு ட்ரோன் வந்தாலும் நம்ம அதை மன்னிக்க தகலாம். ஆனா ஸ்ரீநகர்ல 2-3 இடத்துல ஆயிட்டு இருக்கு, அந்த நியூஸ் தான் கேட்டுட்டு இருக்கோம். அதுக்குள்ள இந்த போனும் வந்துருச்சு. ஸோ போக போக தெரியும் எந்த ரியாக்ஷன். இனி அவங்க சாரி சொன்னாலும் இதை பத்தி நம்ம கேட்டுக்கொள்ள முடியாது. இனிமேல் அமெரிக்காவோட ஒப்பந்தம், இது அமெரிக்காவுக்கு ஒரு பதிலடி, அவங்களோட முகத்திலையும் ஒரு அறை. அமெரிக்கன் அதிபர் 1 இல்ல 2 இல்ல 3 ட்வீட் போட்டிருந்தாரு மாதிரி. இது அவருக்கே ஒரு அடின்னு சொல்லலாம். தாக்குதல் நடத்துற பாகிஸ்தானுக்கு பதில் தாக்குதல் இந்திய தரப்பிலிருந்து உடனுக்குடன் கொடுக்கப்பட்டு வருகிறது. ஒரு புறம் இருக்க இதனை அறிவித்தார் இல்லையா ட்ரம்ப். இப்ப அமெரிக்கா வந்து இந்த விவகாரத்தை எப்படி அணுகும், பாகிஸ்தானை எப்படி அணுகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு திரு கர்னல்? அது அமெரிக்கா ஒரு நம்மளுக்கு ஒரு துரோகம் இருந்தது, அதுதான் நான் கருதினேன். இவ்வளவு சீக்கிரம் இந்த சீஸ் ஃபயர் போடுறது நம்மளோட கைகளை கட்டி வச்சது மாதிரி இருந்தது. இப்போ அது அமெரிக்கா இனி அணுகிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இமீடியட்டா இந்த சீஸ் ஃபயர் வயலேஷனால நம்ம டிமாண்ட் பண்ணணும், அவங்க 2.3 பில்லியன் லோன் ஐஎம்எஃப் கொடுக்குற லோனை இமீடியட்டா கேன்சல் பண்ணணும்னு நம்ம டிமாண்ட் பண்ணணும். இனிமேல் சீஸ் ஃபயர் மீடியேஷனுக்கு நம்ம ஒத்துக்கவும் கூடாது. இந்த மாதிரி 2 நிபந்தனை போட வேண்டும்.